வணக்கம், வெல்கம் பேக் டு எக்ஸ்டர்ன் ரங்கோலி சேனல். நலம் அறியாவல். இன்றைக்கி 2வது குழம்பும் போட்டாச்சுங்க. முன்னையே சொல்லியிருந்தேன், இன்றைக்கே இன்னொரு குழம்பு வந்துடுன்னு. இதோ வந்துகிட்டே இருக்குது. நாளை ஆடி கிருத்திகை ஸ்பெஷலாக தான் ஸ்டார் கோலம். முன்னே போட்டது வந்து ஸ்டாரும் மயிலும் தாமரையும் போட்டோம். இந்த கோலம் ஸ்டாரும் விளக்கும் போட்டாச்சுங்க. சூப்பராக கலரான விளக்கு, 6 கலரில் 6 விளக்கு போட்டாச்சு. ஒரே கலர் தான், ஆக்சுவலாக ப்ரௌன் கொடுக்கலான்னு எடுத்தேன். அப்புறம் வேணாம், கலராகவே இன்றைக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கலராக விளக்கு போட்டாச்சு. 6 விளக்கு 6 கலரில் போட்டுட்டோம். சிம்பிளாக ஒரு ஸ்டாரும் விளக்கும் தான், ஆனால் சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்துருந்துச்சு இந்த கோலம். இந்த கோலம் பிடிச்சாலும் நாளைக்கு உங்கள் வீட்டில் போட்டுக்கோங்க. இல்லை இதுக்கு முன்னாடி வந்த கார்த்திகை ஸ்பெஷலாக போட்ட அந்த கோலம் பிடிச்சாலும் எந்த கோலம் பிடிக்குதோ போட்டுக்கோங்க. அப்படியே கோலத்தில் கண்ணையும் கமெண்ட்ஸில் கதையும் வச்சிடலாம். இப்போ கடைசியாக நம்ம போட்டோம் இல்லையா, இன்றைக்கி போட்டிருக்கேன். இன்னொரு கோலத்துக்கான கமெண்ட்ஸ் ஒரு 16 கமெண்ட்ஸ் இப்போதைக்கு வந்திருக்கு. அந்த கமெண்ட்ஸை மட்டும் இப்போ நம்ம வாசிச்சிடலாம். அப்படியே கோலத்தை பார்த்துட்டே வாங்க. முதலாவது கமெண்ட் வந்து முத்துக்குமரன் சசிகலா ஐடியிலேருந்து சசிகலா சிஸ்டர் தான். அக்கா சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துட்டு பொக்கே கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நிமி மகா சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட். தேங்க்யூ மேம், காலம் நைஸ் அப்படின்னு சொல்லி தம்ஸ்அப் கொடுத்துருக்காங்க. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகன், அட்வான்ஸ்டு ஆடி கிருத்திகை அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஜிவி சரண் அவங்க அடியிலேருந்து வெரி நைஸ் கோலம்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நம்ம கீதா சண்முகம் சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட். சூப்பர் 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 சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட் பொக்கே கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஜெயந்தி சிஸ்டர் அடுத்த கமெண்ட். சூப்பர் நைஸ் அக்கான்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். இந்த விளக்குக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துட்டேங்க. நடுவில் வந்து நம்ம முன்னொரு நாள் போட்டப்போ ஒயிட் கொடுத்தோம். யார் சொன்னாங்கன்னு சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. எல்லோ கொடுங்க சிஸ்டர்னு சொல்லியிருந்தாங்க. விளக்குக்கு நடுவில் எல்லோ கொடுத்துருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சஜஷன் சொல்லியிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம எல்லோ கொடுத்துட்டோம். விளக்குக்குள்ளே விளக்கில் எண்ணெய் இருக்க மாதிரி பார்க்க தெரியணுன்றதுக்காக எல்லோ கொடுத்தாச்சு. இது எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொல்லுவீங்க. இந்த எல்லோ கொடுத்தது நல்லாயிருக்கா, யார் கேட்டிங்க ஞாபகம் இல்லை, யார் கேட்டிங்கன்னு தெரிஞ்சுருந்தால் அவங்களும் சொல்லுங்கள். எப்படி இருக்குங்க எல்லோ போட்டதுக்கப்புறம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுவீங்க. நாளைக்கு முருகர் வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடி பூஜை ரூம்லையும் போட்டுக்கலாம். இந்த குளத்தையே நீங்கள் 3 புள்ளி சந்த புள்ளி 2 நிறுத்தியும் போடலாம். நான் கொஞ்சம் விளக்கெல்லாம் பெருசாக வரணுன்றதுக்காக சின்னதாக, அதாவது 5 புள்ளி வச்சு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 3 புள்ளிலே போடணும், பூஜை ரூமில் போடணும், சின்னதாக போடணுன்னா 3 புள்ளி வச்சும் ஸ்டார் போட்டு சின்னதாக விளக்கு போட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? ஏற்கனவே போட்ட குழம்பும் அப்படி தான். ஸ்டார் வந்து 3 புள்ளிலையும் போடலாம், 5 புள்ளி வச்சும் போடலாம். அது 2 குழம்புமே நீங்கள் பூஜை ரூமில் போடுற மாதிரி இருந்தால் 3 புள்ளி வச்சு போட்டுக்கோங்க. இல்லை கொஞ்சம் வெளியில் வாசலில் போடுறீங்க அப்படின்னா 5 புள்ளி வச்சு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கான ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புள்ளியே வச்சுக்கலாம். நடுவில் அப்படியே எல்லோ கொடுத்துட்டுங்க விளக்கில், அதில் லைட்டாக ஆரஞ்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். ஸ்டாருக்கு வந்து கலர் ப்ரௌன் கொடுக்கலான்னு நினச்சேன். இங்கே ரெட்டு இதெல்லாம் இருக்கும்போது ப்ரௌன் எடுக்காதுன்றனால ஒயிட் ஃபில் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அப்படியே பார்த்துட்டே வாங்க. அடுத்த கமெண்ட் பார்த்துடலாம். அஞ்சுகம் சுந்தர் ஐடியிலேருந்து அக்கா சூப்பர்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். சித்ரா சிஸ்டர் தான் ஸ்டார் மயில் தாமரை கோலம் அழகு அருமைன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. வேல் போட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஏற்கனவே நம்ம வேல் கோலம் போட்டிருக்கோம், ஆனால் இன்றைக்கி வேல் போடல சிஸ்டர். இதுதான் நான் யோசித்தேன், இன்னொரு நாள் போடும்போது போட்டுக்கலாம். ஓகே சிஸ்டர், ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேஜஸ்வினி சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட். நட்சத்திரம் தாமரை மயில் 3ம் சேர்ந்து இந்த மங்களகரமாகவும் இந்த கோலம் மங்களகரமாகவும் அழகாகவும் இருக்கிறது சகோதரின்னு சொல்லி தம்ஸ்அப்பு ஹார்ட் ஷவர் சூப்பர் சிம்பிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கமெண்ட் மோகனா சிஸ்டர் தான். அழகு அழகு அப்படின்னு சொல்லி ஹார்ட் ஷவர் ஸ்மைலி எல்லாமே கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். பிரவீன்ராஜ் அவங்க அடியில் வந்து அழகு அழகு சூப்பர் சிஸ்டர் மயில் அப்படின்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். இந்த இடத்துல விளக்குக்கு நான் டாட்ஸ் கொடுத்துருக்கேங்க. உள்ளே டாட்ஸ் கொடுத்துட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். நீங்கள் வேறு எதாவது கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். கீழேயும் நான் லைட்டாக கோடு போட்டு அடுத்த லைன் பாருங்கள், இந்த லைன் லைட்டாக கோடு போட்டு அதுக்கு கீழே ஒரு லைன் கொடுத்துட்டேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் விளக்கு இன்றைக்கி இந்த டிசைனில் தான் போட்டிருக்கேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருக்குன்னா நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கமெண்ட் கல்யாணி கணேஷ் அவங்க ஐடியில் வந்து கல்யாணி சிஸ்டர் தான். வெரி நைஸ் சிஸ்டர், ரீசெண்ட்லி அடிக்டட் யுவர் கோலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அடிக்ட் ஆகிட்டுன்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்.
தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து கமெண்ட்ஸ் கொடுங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கமெண்ட் கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். உஷா ரங்கராஜ் அவங்கடியிலேருந்து உஷா சிஸ்டர் தான் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு ஃப்ளார்லாம் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்து நான் உள்ளே வந்து ப்ரௌன் மட்டும் கொடுத்துட்டேங்க ஸ்டாருக்கு. அங்கே ஓம்னு எழுதிட்டேன். மற்ற ஒயிட் ஸ்ப்ரெட் பண்ண இடத்துல பட்ஸ் வச்சு சரவண பவன் எழுதியிருக்கேன். நீங்கள் அது கலரில் போட்டிங்கன்னா கூட இன்னும் அந்த லெட்டர்ஸ் நல்லா தெரியும். எனக்கு கொஞ்சம் லைட்டாக தான் தெரியுது ஒயிட்டுன்றனால. நீங்கள் வேறு ஏதாவது கலர் கூட போட்டுக்கலாம், இல்லை ப்ரௌனாக கூட கொடுத்துக்கலாம். அவுட்டரில் நான் ரெட்டுலாம் வரனால நான் ப்ரௌன் கலர் கொடுக்கல ஸ்டாருக்கு. ஓம் சரவண பவன் சொல்லி கொடுத்துட்டேன். உங்களுக்கு திருப்பியும் காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இங்கே டாட்ஸ் வந்து வச்சுட்டு அதில் பட்ஸ் வச்சு அப்படியே லைட்டாக தள்ளிட்டேன். அந்த எரியிற மாதிரி இருக்குது இல்லைங்களா, தீபம் எரியிற இடத்துல. நல்லா இருந்துச்சு இந்த டிசைன். சரி சிம்பிளாக இருக்கட்டுமே அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓம் சரவணபவன் எழுதிட்டோம், விளக்கும் போட்டுட்டோம், ஸ்டாரும் போட்டுட்டோம். கண்டிப்பாக ஆடி கிருத்திகைக்கு இந்த கோலம் அருமையான கோலமாக அமையும் நினைக்கிறேன். கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே தொடர்ந்து கோலத்தை பார்த்துட்டே வாங்க. இன்னும் கொஞ்சம் கமெண்ட்ஸ் இருக்குது, படிச்சிடலாம். ஏசுமணி சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட். எங்கள் வீட்டு வாசல் அழகை கூட்டும் நீங்கள் போடும் கோலம் சூப்பர்னு சொல்லி நிறைய புக்கே கொடுத்துருக்காங்க. கோலம் அழகை கூட்டும் விதமாக ஸ்டார், தாமரை, மயில் கோலம் சூப்பர், அருமை, வேறு மாதிரிங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் புக்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக ஜமுனா ஜமுனி சிஸ்டர் தான் நான் எங்கள் வீட்டு வாசலில் சங்கு கோலம் போட்டு அழகுபடுத்தினேன் சகோதரின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அவங்களே தான் இன்னொரு கமெண்ட் இந்த கோலத்தை கொடுத்துருக்காங்க. நாளை எங்கள் வீட்டு வாசலில் இந்த மயில் கோலம் போட்டு அசத்தினேன் சகோதரி, நாளை ஆடு கிருத்திகைக்கு மயில் கோலம் அழகு சகோதரின்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். யாரெல்லாம் மயில் கோலம் போடுறீங்க, யாரெல்லாம் விளக்கு கோலம் போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லி வைங்க. நாளைக்கு 2 கோலம் போட்டாச்சுங்க. நாளைக்கு ஆடி கிருத்திகைக்கு உங்களுக்கு எந்த கோலம் ரொம்ப பிடிச்சது, எந்த கோலம் உங்கள் வீட்டு வாசலில் போடுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லி வைங்க. கமெண்ட்ஸும் முடிச்சுட்டோங்க, கோலமும் முடிஞ்சுது. ஓம் சரவண பகவானும் முருகனோட மந்திரமும் எழுதியாச்சு. அழகாக சூப்பராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிது அப்படிங்கிறத, எந்த கோலம் ரொம்ப பிடிச்சதுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லி வைங்க. லைக் போடாமல் இருந்தீங்கன்னா லைக் போட்டுடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் அன்பு தோழி சாந்தி. நன்றி, வணக்கம்.